Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம signals and systemsல properties of the system பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது சிக்னல்னால் என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ், அதாவது டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் டைம் சிக்னல், நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல், எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸ், ஈவன் அண்ட் ஆட் சிக்னல்ஸ், இதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம நேராக டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஒரு 6 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் வந்து என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து சிஸ்டம் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் சிஸ்டம் வந்து வரக்கூடிய அவுட்புட்டை பேஸ் பண்ணி சிஸ்டம் இப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாம் சில ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் நாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா சிஸ்டம் மெமரிலெஸ் சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதாவது மெமரி இருக்காது அந்த சிஸ்டமில், அது ஸ்டாட்டிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் சிஸ்டம். டைனமிக்னா சிஸ்டம் வித் மெமரி. ஸோ அது வந்து டைனமிக் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா செகண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம். தேர்ட் லீனியர், நான் லீனியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் வேரியண்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அடுத்தது இன்வெர்ட்டபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி சிஸ்டம் பற்றின சில இன்ஃபர்மேஷன், அதாவது நோட்டேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சிஸ்டமுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் நான் வந்து எக்ஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இன்புட்டை நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா எக்ஸ் ஆஃப் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்புட்டை நீங்கள் எப்பப்போலாம் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அப்போ இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் இந்த சிக்னல் சிஸ்டம்ஸில் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னா நான் இன்புட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் டின்றது இன்புட். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டியை நீங்கள் சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்கும்போது இந்த சிஸ்டம் வந்து அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டை நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா ஒய் ஆஃப் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாம் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆஃப் டினா இன்புட், ஒய் ஆஃப் டினா அவுட்புட். இப்போது இந்த அவுட்புட் ஒய் ஆஃப் டி எப்படி கிடைக்குதோ அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சிஸ்டம் இந்த மாதிரியான சிஸ்டம் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா சிஸ்டம் மேபி எனிதிங் எதனா இருக்கலாம். அப்போ இந்த சிஸ்டம் வந்து வரக்கூடிய அவுட்புட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிஸ்டம் இந்த மாதிரியான சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம 6 டைப்ஸ் போட்டிருக்கோங்களா, அந்த மாதிரி அதை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 3 கேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இது 6மே அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஒரு 3 கேஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கேஸ் y of t which is equal to x of t. ரெண்டாவது y of t equal to x of t minus 1. தேர்டு y of t equal to x of t plus 1. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இந்த 3 கேஸ் எடுத்துக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், y of t is equal to x of t. ஸோ என்னென்ன இன்புட் தரணும் அது அப்படியே நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் கேஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிலே ஆகி வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா -1, இன்னொன்று வந்து +1. ஸோ இப்போது இதில் பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்டு ஃபியூச்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த 3 கேஸ் எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு t = 0. நான் டீக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். t = 0. t = சப்ஸ்டியூட் பண்ணாகும் உங்களுக்கு வந்து y of ஃபஸ்ட் கேஸ் y of t, y of 0 which is equal to x of 0. ரெண்டாவது கேஸ் பாருங்கள், y of 0 equal to x of -1. தேர்டு y of 0 equal to x of 1. பாருங்கள், டைமில் எடுத்துக்கிறேன் t = 0. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ t = 0ல் y of 0 is equal to x of 0. அப்போ என்னென்னா
அந்த டைமில் கிடைக்கக்கூடிய இப்போ நான் இப்போ அட் ப்ரெசென்ட் t = 0 எடுத்துக்கிறேன், ப்ரெசென்ட் டைம் நான் 0 எடுத்துக்கிறேன்னா அப்போ அந்த டைமில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் அதுதான் y(0). அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸோ அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் கொடுத்த இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் x(0). ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்னு நான் எடுத்துக்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட். ஸோ ஃபஸ்ட் கேஸ் என்ன சொல்லுதுன்னா y(0) டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசென்ட் இன்புட். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம் x(0)ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், y(0) = x(-1). ஸோ x(-1) இந்த இடத்துல t = -1 இருக்குது. t = -1னா 0க்கு முன்னாடி கிடைச்ச வேல்யூ. ஸோ அப்போ x(-1)னா பாஸ்ட் வேல்யூ. ஸோ செகண்ட் கேஸில் y(0) = x(-1). அப்போ tன்றது -1. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் t = 0. அப்போ ப்ரெசென்ட் அவுட்புட் என்ன வருதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் முன்னாடி கிடைச்ச முன்னாடி கொடுத்த இன்புட்டு x(-1). அப்போ பாஸ்ட். அப்போ என்ன மீனிங்னா டிலே ஆகிட்டு உங்களுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டைம் ஷிஃப்டிங்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிலே ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வருது. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா y(0) = x(1). ஸோ t = 1னா அடுத்தது கிடைக்கக்கூடிய அடுத்தது நம்ம கொடுக்க போகக்கூடிய இன்புட் அது வந்து ஃபியூச்சர் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த 3 கேஸில் ஸோ ஃபஸ்ட் கேஸ் வந்து அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் அதாவது பாஸ்ட் இன்புட். இது அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் இன்புட். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து மைனஸ் வருதோ ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்னா பாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர், இது வந்து ப்ரெசண்ட். ஏன்னா இந்த நொட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் டைம் அதாவது காசல், நான் காசல், மெமரிலெஸ் ஸோ இது எல்லாமே உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த 3 நொட்டேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசண்ட் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இன்புட்டை பார்க்கணும். ஸோ இன்புட் வந்து ப்ரெசண்ட் இன்புட் x(t). இது t-1 பாஸ்ட் வேல்யூ. ஸோ இது நீங்கள் எந்த வேல்யூனா போட்டு பாருங்கள், t = -1 +1 எதனா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் சிம்பிளிசிட்டி ஈஸியாக புரியணுன்றதுக்காக t = 0 ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட், இது ஃபியூச்சர். அப்போ அங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ஃபியூச்சர் வேல்யூ, மைனஸ்னால் பாஸ்ட் வேல்யூ, பாஸ்ட் இன்புட் நம்ம சொல்லுவோம். இது ப்ரெசண்ட் இன்புட். ஸோ இந்த 3 நொட்டேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக வந்து இந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு நமக்கு தேவைப்படுறது வந்து BI/BOன்னு சொல்லுவோம். அதாவது பவுண்டட் இன்புட் அண்ட் பவுண்டட் அவுட்புட். ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து டச் பண்ணிடுறேன். பட் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் வரும்போது நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். BI/BO அதாவது பவுண்டட் இன்புட் and bounded output. So bounded input na enna pathina the magnitude of x(t). na modulus போட்டுக்கறேன். இது என்னவா இருக்கும்னா ஃபைனட்டா இருக்கணும். இதுதான் bounded input. ஒரு bounded input நீங்க சிஸ்டமுக்கு கொடுக்கும்போது if you will get bounded output என்ன? output, magnitude of output is finite. ஸோ அது உங்களுக்கு வந்து ஃபைனட்டாக இருக்கணும். ஸோ ஃபைனட் மீன்ஸ் மைனஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ -∞ to +∞ கூட நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா -1 -2ன்றதும் ஒரு மேக்னிடியூட் வேல்யூ தான், அது ஒரு ஃபைனட் வேல்யூ தான். ஸோ அதனால் பவுண்டட் இன்புட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்புட் வந்து ஃபைனட்டாக இருக்கணும், இன்ஃபைனட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பவுண்டட் அவுட்புட்னா அவுட்புட் வந்து ஃபைனட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பவுண்டட் இன்புட் நீங்கள் கொடுக்கும்போது சிஸ்டம் கொடுக்கும்போது அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பவுண்டட் அவுட்புட்டாக இருந்தால் அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா BI/BO ஸ்டேபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு இப்போது பவுண்டட் இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அதாவது மேக்னிடியூட் ஆஃப் இன்புட் வந்து ஃபைனட்டாக இருக்கணும். பவுண்டட் அவுட்புட்னா மேக்னிடியூட் ஆஃப் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனட்டாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு முக்கியம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேசிக்காக இந்த நோட்டேஷன்ஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். BI/BO நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு சிஸ்டமாக எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.